ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான ரவா கேசரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் உருகுனதும் கொஞ்சம் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா செவந்து வரணும். இப்போ பாருங்கள், முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டு இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதே நெய்யிலே 1 கப் ரவை சேர்த்து விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரவையும் நல்லா வறுபட்டு வாசம் வரணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரவையும் நல்லா வறுபட்டு வாசம் வருது. இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே பேன்லேயே 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், கெட்டியாக இல்லாமல். இப்போ இது கூட கொஞ்சமாக கலருக்காக கேசரி பவுடர் சேர்த்து விட்டுட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரணும், அது வரை இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நான் 1.25 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவைக்கு 1.25 கப் கரெக்டாக இருக்கும். சர்க்கரை உங்கள் இனிப்புக்கு தகுந்தவாறு சேர்த்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தண்ணியிலேயே சர்க்கரை சேர்க்கும்போது உங்களுக்கு ரவை வந்து கட்டி கட்டாமல் நல்லா உதிரியாக பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி கொதிச்சோன்னே 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்ச ரவையும் சேர்த்து விட்டுக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்து வரணும், அது வரை இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ரவை எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டி கட்டாமல் நல்லா உதிரியாக கேசரி சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ரவா கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ரவா கேசரியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.